வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அட்டகாசமான ரொம்ப ஈஸியான ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கோயில் திருவிழாக்கள்லாம் வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, கமர்கட்டு தேங்காய் போட்டு அந்த கமர்கட்டு தான். அது வந்து எங்களோட இதுக்கெல்லாம் தெரியும், நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். பட் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கெலாம் வந்து திருவிழா போய் சாப்பிட்ருக்காங்களா என்னது தெரியாது. அதனால் இந்த ரெசிபி வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எவர்கிரீன் ரெசிபி இது. இன்றைக்கி வந்து இது செஞ்சு கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு இதுக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன். சரிங்களா, செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக செய்கிறேன். இது வந்து ஒரு தேங்காய் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்சியில் வந்து நல்லா பூ மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், அவ்வளோதான். இந்த ரெண்டே ரெசிபி தான். இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே கடாய் இங்கே ரெடியாக இருக்குது. இந்த கடாயில் இந்த தேங்காவை போட்டு ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். இல்லை வேறு எதுவுமே நீங்கள் எண்ணெய் நெய்யி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சரிங்களா, நல்லா ஒரு 10 நிமிஷம் தேங்காய் நல்லா கருகக்கூடாது, ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிறுக வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கமர்கட்டுக்கு வந்து நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கை விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். சரிங்களா, அதனால் ரொம்ப ப்ரௌன் கலரும் வரக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கருகவும் கூடாது. இது வந்து லைட்டு, இப்போவே தேங்காய் நல்லா வறுபடுற வாசனை சூப்பராக வருது. நல்லா லைட் கலரில் பொன்னிறமாக வர வரைக்கும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் ரெடி ஆகிடும். அதாவது தேங்காய் ரெடி ஆகிடும். சரிங்களா, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காயில் இருக்கிற மொத்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் வெளியில் போயிடணும். ஈரப்பதெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறமா இந்த தேங்காய் நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். சரிங்களா, இப்போ கீழே பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பார்த்தீங்களா, இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த ப்ரௌன் வந்து இந்த தேங்காயும் இப்போ மாறும் கொஞ்சம் நேரத்தில். அது வரைக்கும் இதை கைவிடாமல் கலரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயிட் கலராக இருந்த தேங்காய் பூ இப்போ வந்து நல்ல பொன்னிறமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நான் சொன்னேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். கரைக்கலாம் வேண்டாம், அப்படியே கட்டியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் அந்த வெல்லத்தை எடுத்து போட்டேன். இது நான் தண்ணியில் கரைக்கலாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த சூட்டில் இந்த வெல்லம் நல்லா உருகி தேங்காவோடு சேர்ந்து வரும். சரிங்களா, இதுக்கு வந்து இன்னமும் 20 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மொத்த வெல்லமும் உருகி போச்சு. இப்போ வந்து இது தேங்காவோடு நல்லா சேர்ந்து இந்த பாகு நல்லா சேர்ந்து வரும். அல்வா மாதிரி அப்படியே திரண்டு வரும். அதுக்கு வந்து இன்னும் 10 நிமிஷம் ஆகும். இதை நான் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு வெல்லம் நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இது அப்படியே திரண்டு வரும். வரும்போது அப்படியே உருண்டை பிடிக்கிற லெவலில் வரும். அதுதான் வந்து பதம். சரிங்களா, அவ்வளோதான். இது இப்போ தயாராகிடுச்சு. நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த சூட்டோடையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், இல்லைன்னா கடாயில் அப்படியே பிடிச்சிக்கும். சரிங்களா, நம்ம அடுத்து எந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த சூட்டோடையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அட்டகாசமான கமர்கட்டு தயாராகிடுச்சு. தேவைப்பட்டால் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி அப்படியே நம்ம ஸ்பூனில் கூட எடுத்து சாப்பிட்லாம். சரிங்களா, இதில் வந்து இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி, கால்சியம் ரொம்ப ஜாஸ்தி, இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. ஏன்னா தேங்காயும் சரி வெல்லமும் சரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது. நமக்கு வந்து இந்த உடம்புல வந்து எந்த ஒரு எதிர்ப்பு கிருமிகள்லாம் இல்லாமல் உடம்புல எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். நல்ல மருத்துவ குணம் உள்ளது. சரிங்களா, ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.